அரசாங்கம் முன்மொழிந்த ஊரா எனப்படும் நகர புதுப்பித்தல் சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டுள்ளது. முழுமையான மேம்படுத்தலுக்கு உட்படுத்த ஏதுவாக அமைச்சரவை அந்த முடிவை செய்திருப்பதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி பாட்ஜில் தெரிவித்திருக்கிறார். நகர்ப்புற வீடமைப்பு, குறிப்பாக ஏழை நகரவாசிகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் கவனமாகவும் நியாயமாகவும் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அமைச்சரவை உணர்ந்துள்ளது. எனவே சில திருத்தங்கள் மீண்டும் நன்கு ஆராயப்பட்டு புதிய வடிவில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர். நாடாளுமன்றத்தில் எழுந்த கவலைகள் மற்றும் அம்னோ தலைவர்கள், அமைச்சரவை சகாக்களின் கருத்துக்களும் பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளதன் அடிப்படையிலும் இந்த முடிவு அமைவதாக அவர் தெரிவித்தார். காலக்கெடு எதுவும் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அரசாங்கம் நியாயமான மற்றும் விரிவான சட்டத்தை கொண்டுவர உறுதியளித்துள்ளது என தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி பாட்ஜில் கூறினார். பழையதும் பாழடைந்ததும் பாதுகாப்பற்றதாகவும் உள்ள நகர்ப்புறங்களை புதுப்பிக்கும் நோக்கில் இந்த ஊரா சட்ட மசோதாவை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கொண்டு வந்தது. எனினும் பிரதமரே உத்தரவாதம் அளித்தும் கூட ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக கூறி ஆரம்பத்திலிருந்தே இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக டாக்டர் முகமது ஷாமீர் அப்துல் அசீஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். 6 மாதங்களாக அப்பதவியில் இருந்த டாக்டர் ஷைட் ஆல்வி முகமது சுல்தானுக்கு பதிலாக ஷாமீர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புத்ராஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சான கிசுமாவில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் பதவி ஒப்படைப்பு சடங்கு நடைபெற்றது. இப்புதிய நியமனம் நாட்டின் திறன் மேம்பாடு, தொழிலாளர் பயிற்சி மற்றும் மனிதவள வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு முன் ஷாமீர் அமானா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியுள்ளார். அவரது தலைமையில் அந்த நிறுவனம் சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் உயர்ந்த கடன் மீட்பு விகிதத்தை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் பதவி முடிந்துள்ள டாக்டர் ஷைட் ஆல்வியின் சேவைக்கும் மனிதவள அமைச்சு நன்றி தெரிவித்துக் கொண்டது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தைப்பூசத்திற்கு இன்னும் 1 வாரம் இருக்கும் நிலையில் இவ்வாண்டின் முதல் சஷ்டி விரதம் இன்று அனுசரிக்கப்படுவதால் பத்துமலையே விழா கோலம் பூண்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்கூட்டியே தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். மேல் குகைக்கு பால் குடங்கள் ஏந்தியும், மயில் காவடிகள், அழகு காவடிகள், கரும்பு காவடிகள் தூக்கியும் குடும்பமாக திருமுருக பெருமானை தரிசித்தனர். பக்தர்கள் வெள்ளத்தால் இன்று விடியற்காலை 2 மணிக்கு ஒரு குட்டி தைப்பூசம் போல பத்துமலை காட்சியளித்தது. எங்கும் வேல் வேல் எனும் திருநாமம் முழங்க காவடிகளுடன் உரிமை மேள இசையும் பக்தி சூழலை மெருகூட்டியது. ஏராளமானோர் முடி காணிக்கை செலுத்தியதையும் காண முடிந்தது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வார கடைசி விடுமுறை என்பதால் இன்றும் நாளையும் இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2026 தைப்பூச திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே பத்துமலையில் தைப்பூசம் களை கட்டிவிட்டது. சைவம் தழுக்கவே நின்றாயல்ல
காணிக்கை தந்தவா காவடிய தூக்கி வந்து நின்றோம் தைப்பூச நன்னாளில் உன்னை கண்டோம் நாங்க மஞ்சளாடை அணிந்து முந்தன் தஞ்ச புகுந்தோம் ஓம் தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. பினாங்கு தண்ணீர் மலை தைப்பூச திருவிழா பக்தி மற்றும் பாதுகாப்பு என்ற இரு தூண்களை கொண்டு முன்னெடுக்கப்படுகிறது. அதன் காரணமாகவே தைப்பூச பந்தல் இசை இரவு 11 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இது கூட தைப்பூச நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டுமே என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் தெளிவுபடுத்தியுள்ளார். திருக்காப்பு விழா இரவு 11 மணிக்கு நடைபெறுவதால் காவடி எடுப்பவர்கள் குறித்த நேரத்தில் மேல்குகை கோவிலுக்கு சென்று தங்களின் நேர்த்திக் கடன்களை முடிக்க வேண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பந்தல் சேவைகள் மற்றும் பக்தி நடவடிக்கைகள் இரவு முழுவதும் தொடரலாம் என்றார் அவர். கடந்த ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியதாக போலீஸ் தரவுகள் காட்டுகின்றன. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதில் 7 பேர் மயங்கி விழுந்த சம்பவம், ஆம்புலன்ஸ் வண்டி செல்ல முடியாத நிலை என அனைத்தையும் கருத்தில் கொண்டே இவ்வாண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதலில் போலீசார் இரவு 10 மணிக்கே இசையை நிறுத்த உத்தரவிட்டனர். ஆனால் அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர் தலைமையிலான குழுவின் முயற்சியால் அது இரவு 11 மணி வரை நீட்டிக்கப்பட்டதாக லிங்கேஸ்வரன் விளக்கினார். தைப்பூச பந்தல் இசை தொடர்பான உத்தரவு குறித்து சமூக ஊடகங்களில் வெளியான அதிருப்திகள் குறித்து லிங்கேஸ்வரன் கருத்துரைத்தார். இவ்வேளையில் மலேசிய இந்து சங்கத்தின் பினாங்கு பேரவை அறப்பணி வாரியம் மற்றும் போலீசாரின் இந்த உத்தரவை முழுமையாக ஆதரிக்கிறது. இசை பக்தியை உயர்த்தலாம், ஆனால் உயிர் பாதுகாப்பை பாதிக்கக்கூடாது. எனவே கோவில் நிர்வாகம், அறப்பணி வாரியம், போலீஸ் மற்றும் சமூகத்துடன் இணைந்து இவ்வாண்டு தைப்பூசம் அழகாகவும் அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கம் என அப்பேரவை அறிக்கை ஒன்றில் கூறியது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பேராக் ஈப்போவில் உள்ள ஒரு பங்களா வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 37.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத் துறையும் பேராக் போலீசும் இணைந்து அச்சோதனையை நடத்தின. அந்த பங்களா அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் கும்பலால் போதைப் பொருட்களை சேமித்து வைக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. சோதனையின் போது மெத்தபெத்தாமைன் மற்றும் MDMA என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் சிக்கின. சில போதைப் பொருட்கள் சிமெண்ட் கட்டிகள் போல மறைத்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பாக 30 வயதிலான ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் மலேசியாவை போதைப் பொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையமாக பயன்படுத்தியதாக போலீஸ் சந்தேகம் தெரிவித்துள்ளது. கைதானவர்கள் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இக்கும்பலின் மூளையாக செயல்பட்டவர் என நம்பப்படும் சீன பிரஜைக்கு தற்போது போலீஸ் வலை வீசியுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த EV கார்கள் என்னவெல்லாம் செய்யும்? இன்னொரு பக்கம் பார்க்கல, ஏஐ ஓவர் ரேட்டட் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்கு. ஏன்னா மேக்னிஃபிஷன் 7 கம்பெனிஸ் எல்லாம் நிறைய கம்பெனிஸ் லீஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றது கம்ப்ளீட்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஏஐடைய லேர்னிங் ப்ராசஸ்ல நடக்குது. இப்ப நீங்க மேன்லெஸ் கார்ஸ் வந்துருச்சு, ஆட்டோ பைலட்ல எல்லா கார் ஓடும் அப்படின்னா கார் வாங்கும் எண்ணிக்கை கூடுமா குறையுமா? பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ்.
சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். சிங்கப்பூரில் மலேசிய இளைஞர் ஒருவர் வேப் பொருட்களை கடத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்றுள்ளார். 21 வயது அமீருல் இக்பால் நஸ்ரின் உட்லண்ட் சோதனை சாவடியில் ஒரு வாடகை காரில் 1000 வேப் கருவிகளை மறைத்துக் கொண்டு வந்த போது பிடிபட்டார். கடந்த நவம்பர் மாத தொடக்கத்தில் முதல் முறையாக வெற்றிகரமாக கடத்தி 320 சிங்கப்பூர் டாலரை சம்பாதித்த அவர் இரண்டாவது முயற்சியில் சிக்கினார். அக்குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் நீதிமன்றம் இக்பாலுக்கு 14 வாரங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிங்கப்பூர் சட்டப்படி வேப் போன்ற போலி புகையிலை பொருட்களை இறக்குமதி செய்தால் அதிகபட்சம் 6 மாத சிறையும் 10,000 சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்படலாம். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்தீஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 இருந்து 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் பாருவில் ரெசிடென்சி புஞ்சாக் ஆஸ்தின் கட்டுமான தளத்தில் கிரேன் கோபுர ஓட்டுநர் கிரேன் அறைக்குள்ளேயே உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். நேற்று காலை 9 மணி அளவில் தகவல் வந்ததும் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடம் விரைந்தனர். 45 மீட்டர் உயரத்தில் கிரேன் கோபுரத்தின் மேலேறி 33 வயது முகமது ஆலிப் இஷாக்கின் உயிரற்ற உடலை கீழிறக்கினர். போலீஸ் விசாரணையில் அவரது உடலில் எந்த காயமும் இல்லை, குற்ற அம்சங்களும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது. சடலம் சவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் தொழிற்பேட்டை நகரான சூரத்தில் 21 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய குடிநீர் தொட்டி திறந்த முதல் நாளிலேயே இடிந்து விழுந்தது. 15 மீட்டர் உயரத்திலான இந்த தொட்டி 33 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் நோக்கத்துடன் கட்டப்பட்டது. ஆனால் தொடங்கிய நாளிலேயே இடிந்து விழுந்ததால் மக்கள் பெரும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்துள்ளனர். அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் பல ஆண்டுகளாக காத்திருந்த குடிநீர் திட்டம் உடனடியாக தோல்வியடைந்ததால் கிராம மக்கள் கடும் ஏமாற்றத்தில் உள்ளனர். அதிகாரிகள் கட்டுமான தரம் மற்றும் குத்தகை நிறுவனத்தின் அலட்சியம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கட்டுமானத்துடன் தொடர்புடைய 7 முக்கிய அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டு கைதாகியுள்ளனர். இச்சம்பவம் அரசாங்கத்தின் அடிப்படை வசதி கட்டமைப்பு திட்டங்களில் தர கண்காணிப்பு, ஊழல் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது.